இப்ப புதுசா உனக்கு வந்திருக்கு தெரியுமா, ஆன்டி லவ்வா. ஏங்க இது உண்மைங்க, வேதனையா இருக்கு நான் சொல்றதுக்கு. ஆன்டி லவ், ஆன்டி மேல லவ், அங்கிள் மேல லவ். கேவலங்க, கேவலம், கேவலமான நிலையில லவ்ன்ற வார்த்தையை கேவலமா பயன்படுத்துற அருவருப்புகள் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்கு. நீ விழுந்துறாதப்பா. ஆணும் பெண்ணும் அவலட்சணமான கிரியைகளை செய்யறதுக்கு, அருவருப்புகளை வெட்ட வெளிச்சத்துல பெருமையா பேசிட்டு சுத்திட்டு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தின் நடுவில் வாழ்றோம். நாம எச்சரிப்பா இருக்கணும். சபை கண்டிக்காம வேற யாரும் கண்டிக்க போறது இல்லை. இத வாலிப பிள்ளையே, உன் ஃப்ரெண்ட் அப்படி போயிட்டு இருப்பான், பக்கத்துல போய் சேர்ந்துடாத, கேர்ஃபுல் ஆயிரு, உன்னை நீ காத்துக்கொள். இன்னைக்கு எந்த கட்டுக்கோப்பும் இல்லாம அன்புன்ற பேர்ல ஐ லவ் ஐ லவ் ஐ லவ். என்ன லவ்? அந்த அன்பு உன்னை பரிசுத்தப்படுத்தியிருக்கா? ஹேவ் யூ பீன் பியூர்? அல்லது அந்த அன்பு கேடான சிந்தனைகளை உனக்குள்ளே கொண்டு வருகிறதா? அருவருப்பான சிந்தனைகளை உனக்குள்ளே கொண்டு வருகிறதா? அவலட்சணமான சிந்தனைகளை உனக்குள்ளே கொண்டு வருகிறதா? சிந்தித்து பார். உன் கண்ணின் காட்சிகளை பற்றி கேர்ஃபுல்லா இரு. நீ ஐபேட்ல பாக்குறியோ, போன்ல பாக்குறியோ, லேப்டாப்ல எதை பார்த்துட்டு இருக்க, கேர்ஃபுல்லா இரு. நீ பார்க்கிற காரியம், நீ கேட்கிற பாட்டு, நீ பார்த்துட்டு இருக்க படம் உன்னை பரிசுத்தப்படுத்துதா? பரிசுத்தப்படுத்துதா? ஆண்டவருடைய வருகைக்கு உன்னை ஆயத்தமாக்குதா? எச்சரிப்போடு கவனி.